வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். புதுச்சேரிக்கு அருகே உள்ள குயிலாப்பாளையத்தில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுமான். ரகுமான், எந்த அளவுக்கு உற்சாகமா இந்த மஞ்சு விரட்டு போட்டி நடக்குது? இது போன்ற போட்டிகள்லாம் நடக்கும்போது அயல் நாட்டினர் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் அதிகமான எண்ணிக்கையில கலந்துக்குவாங்க. இந்த ஆண்டு எப்படி இருக்கு? கண்டிப்பாக மணிவாரன், அதாவது தமிழர்களுடைய வீர விளையாட்டு என்பது ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, எருதுவிடும் போட்டியாகும். இது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உற்சாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர்களுடைய திருநாளான பொங்கல் திருநாள் இன்று 3வது நாளாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே புதுச்சேரி அடுத்து இருக்கக்கூடிய சர்வதேச நகரமான ஆரோவில் பகுதியில் இருக்கக்கூடியது குயிலாப்பாளையம். இங்கு பல நூறாண்டுகளுக்கு மேலாக இந்த போட்டியானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இந்த குயிலாப்பாளையத்தில் இன்று காலை முதலே இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து களைகட்ட தொடங்கி இருக்கின்றது. மேலும் இந்த எருதுவிடும் போட்டியில் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான காளைகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லை பிடாரி அம்மன் கோயிலுக்கு முதலாக அந்த எல்லை பிடாரி அம்மனுடைய உற்சவ மூர்த்தி வந்தவுடன் அவர்களுக்கு அதற்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது, சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த எலும்பிச்சை பழம், வாழைப்பழம் உள்ளிட்டவர்களை அவர்கள் வீசி எறிந்து அந்த போட்டியை துவக்கி இருக்கின்றார்கள். இதனை தொடர்ந்து இந்த இடத்திற்கு வந்த ஏராளமான மாடுகள், காளைகள் உள்ளிட்டவைகள் வந்திருக்கின்றது. அவைகள் அனைத்துமே அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, நடிகர்களுடைய படங்களையும் வைத்து அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போன்ற காளைகள், அதாவது ஜல்லிக்கட்டிலே பங்கேற்ற காளைகள் கூட கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட காளைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இங்கு ஏராளமான வெளிநாட்டில் வந்திருக்கின்றார்கள். இந்த போட்டியை காண்பதற்காக ஆரோவிலில் இருக்கக்கூடிய சுற்றுலாவினர் மட்டுமில்லாமல் இதை காண்பதற்காகவே குறிப்பாக மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த, அதாவது பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் உள்ள பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஏராளமான வெளிநாட்டினர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே அதாவது பல்வேறு வீடுகளுடைய மாடிகளில் நின்று இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாடுகளுக்கும் காளைகளுக்கும் வண்ணங்களை பூசி அதனுடைய உரிமையாளர்களும் வீரர்களும் அதை விரட்டிவிடும் காட்சி வெகு உற்சாகமாக இருக்கின்றது. இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவினர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த வீர விளையாட்டானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த குயிலாப்பாளையத்திலே இந்த பிடாரியம்மன் கோவிலிருந்து புறப்பட்ட இந்த மாடுகளானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளிலே அவர்கள் இந்த மாடுகளை விரட்டி இந்த நிகழ்ச்சி நடத்துகின்றார்கள். புத்தவரை அதாவது மாடுகள் அவருடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாகவும் இந்த காணும் பொங்கலை கொண்டாடும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி வெகு உற்சாகமாக நடைபெற்று வருகின்றது. மணிமாறன். ரகுமான், காணும் பொங்கல் அன்று கூட யாரையும் காண முடியவில்லையே, நம்ம ஊருக்கு வர முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. இப்ப இந்த காட்சியை பார்த்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்பொழுது நானும் நம்ம ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்ற உணர்வு எனக்கு வருது. ரொம்ப சந்தோஷம் களத்துல இருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.